ஹலோ ஆல். நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காயை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது இந்த ஊர் நெல்லிக்காய், இங்கிலீஷ் கூஸ்பெரின்னு சொல்லுவோம். இது கடையிலலாம் கிடைக்காது, ரொம்ப ரேரு. நம்ம வீட்டில் இந்த செடி வச்சு வளர்க்கலாம். இந்த சீசன் மட்டும்தான் கிடைக்கும். இந்த ஒரு மாதம், அடுத்த மாதம் பாதி வரைக்கும் தான் இந்த காய் இருக்கும். அதுக்கப்புறம் பழுத்துரும். நிறைய புஷ் மாதிரி நல்லா நிறைய வரும். பறவைங்களுக்காக தோட்டத்தில் அது வளர்ப்பாங்க. இது நம்ம ஊர் காய், நம்ம ஊர் நெல்லிக்காய் மாதிரியே தான், ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது ரொம்ப சின்ன விதை தான் இருக்கும், உள்ள இந்த மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்ம பெரிய நெல்லிக்காய் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் வரும், ஆனால் உள்ளே ரொம்ப சாஃப்டான விதை தான் இருக்கும். நம்ம தக்காளி விதை மாதிரி இருக்கும். இதை நம்ம தொக்கு மாதிரி, ஊறுகாய் ஸ்டைலில் தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லாட்டி இன்ஸ்டன்ட் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது தோட்டத்தில் அந்த செடியிலேருந்து பறித்தது. மார்க்கெட்லலாம் இது கிடைக்காது. ரொம்ப நல்ல விட்டமின் சி நிறைய இருக்கக்கூடிய, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காய். எங்கேயாவது ஆன்லைனில் மார்க்கெட்டில் கிடைக்கலாம் யூகேல. பட் சாதாரண சூப்பர் மார்க்கெட்லாம் இது இருக்காது. லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் இது இருக்காது. கிடைச்சா நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி, நம்ம ஊர் ஸ்டைலில் ஊறுகாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஆல்.